நேத்து சென்னை கிண்டி கலைஞர் சென்டினரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்டோட பையன் அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை பட்ட பகல்ல கத்தியால சரமாரியா குத்திருக்காரு. அந்த இளைஞர் மேல தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த இளைஞர் பண்ண குற்றத்திற்கு அவர் மேல என்னென்ன செக்ஷன்ஸ்ல அஃபென்சஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அட்டெம்ப்ட் மர்டருக்கான செக்ஷன் 109 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் படி அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கத்தியால சரமாரியா குத்தி இருக்கிறதுனால அவருக்கு செக்ஷன் 118 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் படி வாலண்டரி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன் அதுபடி அவருக்கு 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு, அலாங் வித் ஃபைன். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இப்படி பண்ணியிருக்கிறதுனால செக்ஷன் 121 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் படி மேலும் ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை அலாங் வித் ஃபைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு. இந்த குற்ற சம்பவமானது எதனால நடந்திருக்கலாம்னு சொல்லி மீடியால காட்டப்படுதுன்னா,